திருவண்ணாமலைக்கு கிரிவலம் வந்த இரு பெண்களை பாலியல் துன்புறுத்தல் செய்து நகைகளை அபகரித்துக் கொண்ட சம்பவம் பக்தர்கள் மத்தியில் பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இருவேறு இடங்களில் பெண்களை ஆபாசமாக வீடியோ எடுத்து பணம் கேட்டு மிரட்டிய கும்பலில் ஒரு சிறுவன் உட்பட 8 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். நடந்தது என்ன? பௌர்ணமி அன்று கிரிவலம் வரும் பெண்களை குறிவைத்து பாலியல் துன்புறுத்தல் மற்றும் வழிப்பறி செய்து வந்த கும்பல் கையும் களவுமாக சிக்கியிருக்கிறது. 20க்கும் மேற்பட்ட பெண்களிடம் அத்துமீறியதாக கூறப்படும் அதிர்ச்சி சம்பவத்தில் ஈடுபட்ட வக்ர புத்தி கொண்ட நபர்கள் சிக்கியது எப்படி? நினைத்தாலே முக்தி தரும் அண்ணாமலையாரை தரிசிக்க நாள்தோறும் ஏராளமான பக்தர்கள் திருவண்ணாமலைக்கு வந்து செல்கின்றனர். அதிலும் மாதந்தோறும் பௌர்ணமி நாளில் கிரிவலம் சென்று அண்ணாமலையாரை தரிசிக்க ஆயிரக்கணக்கானோர் சங்கமிக்கின்றனர். அப்படி வெளியூரிலிருந்து திருவண்ணாமலைக்கு வரும் ஒரு சில இளம் ஜோடிகளை குறிவைத்து ஒரு கும்பல் தொடர்ந்து அத்துமீறலில் ஈடுபட்டு வந்திருக்கிறது. கடந்த 30ஆம் தேதி வைகாசி மாத பௌர்ணமி தொடங்கிய நிலையில் தருமபுரி மாவட்டத்தைச் சேர்ந்த திருமணமான பெண் ஒருவர் தன்னுடைய ஆண் நண்பருடன் வந்திருக்கிறார். கிரிவலம் சென்று சாமி தரிசனம் செய்த பின்னர் இரவில் செங்கம் சாலை வழியாக இருசக்கர வாகனத்தில் தருமபுரிக்கு திரும்பியுள்ளனர். வழியில் பெரிய கோலாப்பாடி பாறை அருகே வண்டியை நிறுத்தி இருவரும் பேசிக் கொண்டிருந்தனர். அப்போது 5 பேர் கொண்ட மர்ம கும்பல் அங்கு வந்திருக்கிறது. அவர்கள் கத்தி உள்ளிட்ட ஆயுதங்களை காட்டி பெண்ணையும் அவரின் ஆண் நண்பரையும் மிரட்டி இருக்கின்றனர். தொடர்ந்து கத்தி முனையில் ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்திற்கு அழைத்துச் சென்று பெண்ணுக்கு பாலியல் தொந்தரவும் கொடுத்திருக்கின்றனர். அவரது ஆடைகளை களைந்து வீடியோ எடுத்த அந்த அடாவடி கும்பல் 2 சவரன் தங்கச் செயின் மற்றும் பணத்தை பறித்து கொண்டு அவர்களை விரட்டி எடுத்திருக்கின்றனர். பாதிக்கப்பட்ட பெண் கடந்த 31ஆம் தேதி தான் தன்னுடைய சொந்த ஊருக்கு சென்றிருக்கிறார். தனக்கு நேர்ந்த கொடூரத்தை குடும்பத்தினரிடம் இருந்து மறைத்த நிலையில் அடாவடியில் ஈடுபட்ட நபர்கள் அவரது செல்போனுக்கு தொடர்பு கொண்டிருக்கின்றனர். தங்களுக்கு 2 சவரன் தங்கச்சங்கிலி பத்தாது என்றும் மேலும் 1 லட்சம் ரூபாய் பணம் கொடுக்க வேண்டும் எனவும் கேட்டிருக்கின்றனர். தவறும் பட்சத்தில் உங்களது அந்தரங்க வீடியோவை இணையத்தில் வெளியிட்டு விடுவோம் என மிரட்டி இருக்கின்றனர். இதை கேட்டு அச்சம் கொண்ட பெண் தன்னிடமிருந்த 4000 ரூபாயை ஜிபே மூலம் அவர்களுக்கு அனுப்பியிருக்கிறார். அதை பெற்றுக்கொண்ட மர்மனவர்கள் மீண்டும் பணம் கேட்டு தொந்தரவு செய்திருக்கின்றனர். இதனால் தன்னுடைய கையேறு நிலையை ஆண் நண்பரிடம் கூறி கண்ணீர் சிந்தியிருக்கிறார். இதையடுத்து அந்த பெண் தனக்கு நேர்ந்த கொடுமை குறித்து அவசர எண் 100க்கு போன் செய்து புகாரும் அளித்திருக்கிறார். அதன் அடிப்படையில் திருவண்ணாமலை மேற்கு காவல் நிலைய போலீசார் பெண்ணை நேரில் வரவழைத்து விசாரித்துள்ளனர். இதனிடையே தருமபுரி பெண்ணுக்கு நேர்ந்த கொடுமை போன்று 31ஆம் தேதி அதிகாலையில் மற்றொரு பெண்ணிடம் அடாவடி கும்பல் அத்துமீறி இருக்கிறது. திருவண்ணாமலை மாநகராட்சிக்கு உட்பட்ட பெண் கிரிவலம் சென்றிருக்கிறார். அண்ணாமலை கிராமம் அருகே சென்றபோது உடல் சோர்வானதால் நடக்க முடியாமல் போயிருக்கிறது. உடனே தன்னுடைய நண்பரை வரவழைத்து இருசக்கர வாகனத்தில் சென்றுள்ளார். ஐயம்பாளையம் புறவழிச்சாலையில் சென்றபோது ஒரு கும்பல் அவர்களை வழிமறித்திருக்கிறது. கத்தி உள்ளிட்ட ஆயுதங்களை காட்டி மிரட்டிய மர்மனவர்கள் இளம் பெண்ணுடன் அவரின் ஆண் நண்பரையும் காட்டு பகுதிக்கு அழைத்துச் சென்றுள்ளனர். அங்கு வைத்து இருவரையும் நிர்வாணப்படுத்தி தாக்கி வீடியோ எடுத்திருக்கின்றனர். அந்த பெண்ணையும் பாலியல் ரீதியாக துன்புறுத்திய வக்ர புத்தி கொண்ட இளைஞர்கள் 2 கிராம் தங்க கம்மலை பறித்திருக்கின்றனர். மேலும் நாளைக்கு ஜிபே மூலம் நாங்கள் கேட்கும் பணத்தை கொடுக்காவிட்டால் அந்தரங்க வீடியோவை இணையத்தில் வெளியிட்டு விடுவோம் என கூறி மிரட்டி இருக்கின்றனர். இந்த சம்பவம் குறித்து பாதிக்கப்பட்ட பெண் அன்று இரவே தன்னுடைய தந்தையிடம் நடந்தவற்றை எல்லாம் கூறி அழுது புலம்பியிருக்கிறார். இதை கேட்டு அதிர்ச்சியடைந்த பெண்ணின் தந்தை திருவண்ணாமலை மேற்கு காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். ஒரே இரவில் இருவேறு இடங்களில் இளம்பெண்களுக்கு நேர்ந்த கொடுமை தொடர்பான புகாரால் காவல் நிலையமே கதிகலங்கி போயிருக்கிறது. உடனே வழக்கு பதிவு செய்த போலீசார் டிஎஸ்பி ராஜன் தலைமையில் 5 ஆய்வாளர்களை கொண்ட 5 தனிப்படைகள் அமைத்து தீவிர விசாரணை நடத்தினர். விசாரணையில் இருவேறு சம்பவங்களிலும் ஈடுபட்டது 11 பேர் கொண்ட ஒரே கும்பல்தான் என்பது உறுதியானது. துரிதமாக செயல்பட்ட போலீசார் ஆடையூர் கிராமத்தைச் சேர்ந்த வாசு என்கிற வாசுதேவன், பெரியபாளையப்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த ஆகாஷ், ஒரு சிறுவன் உள்ளிட்ட 8 பேரை அதிரடியாக கைது செய்தனர். மேலும் தலைமறைவான 3 பேரை பிடிக்க தொடர்ந்து தேடுதல் வேட்டையில் இறங்கினர். தொடர்ந்து மேற்கொண்ட விசாரணையில் இந்த சம்பவத்தில் முக்கிய குற்றவாளியான வாசுதேவன் மீது ஏற்கனவே கொலை முயற்சி உள்ளிட்ட வழக்குகள் நிலுவையில் இருப்பது அம்பலமானது. இந்த கும்பல் தனியாக வரும் இளம் ஜோடி மற்றும் காதலர்களை குறிவைத்து தொடர்ந்து அத்துமீறியிருக்கின்றனர். குறிப்பாக கத்தி முனையில் இளம்பெண்களை நிர்வாணமாக்கி அதை வீடியோ எடுத்து நகை, பணம், செல்போன் போன்ற உடைமைகளை பறிப்பதை வாடிக்கையாக வைத்திருக்கின்றனர். வழிப்பறி மற்றும் பாலியல் சிண்டலுக்காக பயன்படுத்தப்பட்ட 6 செல்போன்கள், 3 இருசக்கர வாகனங்களை போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர்.
செல்போன்களை ஆய்வு செய்ததில் அதில் உள்ள ஆதாரங்களை அவர்கள் அழித்ததும் தெரிய வந்திருக்கிறது. இருந்தபோதும் அவற்றை ஆய்வுக்கு அனுப்பி வேறு பெண்களின் அந்தரங்க வீடியோக்கள் உள்ளனவா என சோதனை செய்யப்பட்டு வருகிறது. மேலும் இவர்கள் வேறு இளம்பெண்களையும் ஏமாற்றியிருக்கிறார்களா, அவர்களிடம் நகை பணம் பறித்திருக்கிறார்களா என்கிற கோணத்தில் தீவிர விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. தற்போது 2 வழக்குகளில் பெண்கள் வன்கொடுமை சட்டம், வழிப்பறி, பாலியல் தொந்தரவு, பணம் கேட்டு மிரட்டுதல் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட பிரிவுகளில் போலீசார் வழக்கு பதிவும் செய்திருக்கின்றனர். கைது செய்யப்பட்ட 8 பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி வேலூர் மத்திய சிறையில் அடைத்துள்ளனர். கிரிவலத்திற்காக ஆண் நண்பர்களுடன் வந்த 2 பெண்களை தனித்தனியாக கத்தி முனையில் மிரட்டி ஆபாச வீடியோ எடுத்த அடாவடி கும்பல் அவர்களிடமிருந்து நகை மற்றும் பணம் பறித்த சம்பவம் திருவண்ணாமலைக்கு வரும் பக்தர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது.